ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வெஜ் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த வெஜ் குருமா டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு கப் கோஸ் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முழு காலிஃப்ளவரில் பாதி காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி 4-5 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா கமகமட்டு வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளியாக ஒன்று போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற கோஸையும் போட்டுக்கலாம். கோஸும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இது கூடவே நீங்கள் கேரட் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், நூக்கல் போடலாம். குருமாக்கு என்ன காயெல்லாம் நல்லா இருக்குமோ அந்த காயெல்லாம் நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி காலிஃப்ளவரும் பட்டாணி மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். இப்போ நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் ஊற்றிக்கலாம். தேங்காயும் ஊற்றிட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சு வேக வச்சுருக்கிற பட்டாணியும் போட்டுக்கலாம். பட்டாணியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை 5 நிமிஷம் போட்டுடுங்க. போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்த காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். இப்போ 2 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுருக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த குருமாலேயே நீங்கள் நூக்கல் கூட போட்டிங்கனாலும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான காய்களை போட்டுட்டு இந்த மாதிரியே குருமா செய்யுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதே போல் வெஜ் குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.